Hi, dear viewers. This is Hariharan from Vasithuvam channel and 369 Tesla. My dear viewers, the English is going to be a very toughest part for you all, and I am going to make that one very easy to learn, to read, and everything. I am happy to meet you with Vasithuvam. நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு பயங்கரமான நைட்மேராக மாறிடுச்சு, ஒரு பெரிய ஒரு கனவாக மாறிட்டுருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், இப்போ ஸ்கூலில் நம்ம எல்லாமே நம்ம போகிறோம், பார்க்குறோம். நம்ம குழந்தைங்கள எல்லாருமே நம்ம போய் இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம சேர்த்து விடுறோம். இப்போ எங்கே பார்த்தாலுமே ஆங்கிலம் அப்படின்றது இன்றியமையாததாக முடிஞ்சிருச்சு. இட் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் த ஹவுஸ் ஒய்ஃப். அண்ட் எனக்கு இங்கிலீஷே தெரியாதுப்பா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் நான் என்னால் பேசவே முடியாது, நான் வாசிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இப்போ நான் ஒரு பெரிய மேஜிக் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரம் வசித்துவம் அண்ட் த்ரூ 369 Tesla. I am happy to introduce myself that I am Hariharan. My qualification is MSc MPhil Mathematics, ME Computer Science, and I worked as a professor, and now I am being an advisor for a school, and I am happy to introduce you. நீங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம இங்கிலீஷை பற்றி நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி, எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும், ஏபிசிடி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே ஏபிசிடி தெரியும். ஏ, பி, சி, டி, இ, எஃப் அப் டு ஜெட் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். இது இங்கிலீஷ் லெட்டர்ஸ். இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஒரே ஒரு ஒற்றை சொல். ரெண்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஒரு ஆங்கிலம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா அந்த எழுத்து வடிவம் நமக்கு தெரியணும். இப்போ நம்ம ஏ அப்படின்னு சொல்கிறோம், பி அப்படின்னு சொல்கிறோம், சி அப்படின்னு சொல்கிறோம். இதில் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்னா ஏ, பி அப்படின்னா பி. இப்போ நம்ம ரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஓடு, ஓட்டம், ரன். ஆனால் RUN இதுதான் ரன் நமக்கு தெரியும். ஆருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஆர். யூக்கு என்ன சொல்லுவோம், யூ. எண்ணுக்கு என்ன சொல்லுவோம், என். அப்போ ஆனால் RUN, ஆனால் எப்படி ரன் அப்படின்னு வரும் அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்போ நமக்கு இதை எப்படி நம்ம வாசிக்க போகிறோம், எப்படி நம்ம இந்த ஒரு வேர்டை இப்போ லெட்டராக சேர்ந்து ஒரு வேர்டாக வந்திருக்கு, இந்த வேர்டை நம்ம எப்படி வாசிக்க போகிறோம், மீனிங் தெரியுறது, அப்புறம் இதை எப்படி நம்ம வாசிக்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் இருக்கக்கூடிய சவுண்ட், தட் இஸ் சவுண்ட். அப்போது தமிழில் நம்ம பார்த்துருப்போம் ஆ, இம், மா, அம்மா. அப்போது ஆ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு பேர் ஆதான், அதனுடைய ஒலி சவுண்டும் ஆதான். இம் அப்படின்றது அந்த ஒரு எழுத்துக்கு அதனுடைய பேரும் இம்மு தான், ஒளியும் அதுதான், இம். அப்போ வாசிக்கும்போது ஆ, இம், மா, அம்மா அப்படின்னு நம்ம வாசிச்சிட முடியும். ஆனால் வென் யூ கோ ஃபார் இங்கிலீஷ் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெட்டருக்கும் நேம் ஆஃப் த லெட்டர், சவுண்ட் ஆஃப் த லெட்டர். இதுக்கு நான் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. என்னோடய கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா, எனக்கு இங்கிலீஷே தெரியாதுப்பா அப்படின்னாலும் யூ கேன் பி வெரி குட் இன் இங்கிலீஷ். பெட்டர், பெஸ்ட், யூ கேன் பிகம் பெஸ்ட். அப்போ ஒரு லெட்டர், இப்போ நான் ஏ அப்படின்ற ஒரு லெட்டர் நான் எடுத்துக்கிறேன்னா, நேம் ஆஃப் த லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, அதனோட பேர் என்ன, ஏ. ஆனால் சவுண்ட் ஆஃப் த லெட்டர், அதனுடைய ஒலி எப்படி இருக்கும், எப்போ அதனுடைய ஒலி அப்படின்னு வரும்போது அது வேர்டுக்குள்ளே சேரும்போது அதனுடைய ஒலி மாறும், அதனுடைய ஒலி. அப்போது ஏ நேம் ஆஃப் த லெட்டர், அ அப்படின்றது த சவுண்ட் ஆஃப் த லெட்டர். இதெல்லாம் என்ன, திஸ் இஸ் கால்டு த ஃபோனிக்ஸ். வாட் இஸ் ஃபோனிக்ஸ்? ஃபோனிக்ஸ் represents absolutely the sound of English alphabets. அப்படின்னா நம்மக்கிட்ட 26 ஆல்ஃபபெட்ஸ் தானே இருக்குது.
அப்போ 26க்குமே 26 சவுண்ட் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இதைத்தான் இப்போ நம்ம ஃபோனிக்ஸ் கிளாஸாக நம்ம ரன் பண்ண போகிறோம், பேச போகிறோம். நம்ம நிறைய கற்றுக்க போகிறோம் இதிலிருந்து. ப்ளீஸ் ஐ வெல்கம் ஆல் மை viewers to join with Vasithuvam class, that is phonics class, and introduced by 369 Tesla. Let me go to the first slide. அப்போ இந்த phonics கற்றுக்க போகிறோம் அப்படின்னது, what is that phonics? Come on, tell me that phonics. இது எப்படி நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த 26 ஆல்ஃபபெட்டையும், that is இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டையும் குரூப்பாக நம்ம பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குரூப் என்ன, செகண்ட் குரூப் என்ன, தேர்ட் குரூப் என்ன, ஃபோர்த் குரூப் என்ன, எல்லாரும் யூ மஸ்ட் கம் டு மை கிளாஸ் அண்ட் சிட் வித் சிம்பிளி எ பேப்பர் அண்ட் அ பென் இஸ் எனஃப். தட் இஸ் எனஃப். யூ கேன் கம் அண்ட் சிட். நீங்கள் பேசாமல் உட்காந்துக்க வேண்டியதான். சார் நான் நடத்திக்கிட்டே இருப்பேன், நீங்கள் என் கூட சேர்ந்து சவுண்டை சொல்லிக்கிட்டே இருக்க போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு பி த கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் நோயிங் திஸ் phonics. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, we are having only 7 groups in phonics. How many groups? 7 groups. What is the first group that you are going to learn? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா S, A, T, I, P and N. I have already told you. இப்போ நான் சொன்னது என்னது? நேம் ஆஃப் த லெட்டர்ஸ். சார் என்ன சார் ஏபிசிடியிலேருந்து ஆரம்பிக்கலை அப்படின்னா, ஃபோனிக்ஸ் அப்படி கற்றுக்கக்கூடாது, இப்படி தான் கற்றுக்கணும். அப்போ அந்த குரூப் என்ன இப்போ நான் உங்களுக்கு நடத்த போகிறது ஃபஸ்ட்டு குரூப். அந்த ஃபஸ்ட்டு குரூப்போட லெட்டர்ஸ் என்னென்ன, ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஏ, டி, ஐ, பி அண்ட் என். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் குரூப். நோட் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்களா, பென் எடுத்துக்கிட்டிங்களா, கையில் வச்சுக்கிட்டிங்களா? இப்போ ஐ எம் கோயிங் டு ஷோ மை ஸ்லைட். இப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. இதில் உள்ள இந்த லெட்டர்ஸை நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த நேம் ஆஃப் த லெட்டர் அப்படின்னா என்னது? எஸ், அது நேம் ஆஃப் த லெட்டர். அதனோட சவுண்டு தட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் த சவுண்ட் ஆஃப் த பர்டிகுலர் லெட்டர். லெட் அஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் ஸ்லைட். இப்போ பார்த்தீங்களா, யூ ஆர் ஜஸ்ட் லுக்கிங் த லெட்டர் எஸ். What is the letter? Yes. What is the name of the letter? Yes. இப்போ நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? What that we are going to learn? I have already told you. Phonics is nothing but to know the sound of a letter. உங்களுக்கு தெரியும் சவுண்டுனா? Let me introduce that. நீங்கள் நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க, அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னு வைங்களேன், அது நல்லா இருக்காது. அதை பாட்டாக பாடும்போது தான் ரித்தம், தட் இஸ் கால் த ரித்தம் ஆஃப் த பர்டிகுலர் வேர்ட். ஒரு வேர்ட் எடுக்கிறீங்கன்னா ரித்தம் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் ஃபோனிக்ஸ் கற்றுக்கும் போது யூ மஸ்ட் நோ த பர்ஃபெக்ட் ரித்தம் ஆஃப் த லெட்டர். ஸோ யூ மஸ்ட் கான்சன்ட்ரேட் த சவுண்ட் ஆஃப் த பர்டிகுலர் லெட்டர். நாவ் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த லெட்டர் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் த நேம் ஆஃப் த லெட்டர் இஸ் எஸ். And what is the sound of the letter? இப்போ நான் உங்களுக்கு அந்த சவுண்டை ப்ளே பண்ண போகிறேன். The sound of the letter. Snake. சவுண்டு கேட்டிங்களா? What is the sound? அவ்வளோதான், நிறுத்திக்கணும். அப்படிலாம் போகக்கூடாது. That is it. அப்போது சவுண்டு. இப்போ நீங்கள் ஈஸியாக அந்த சவுண்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் குழந்தையாக இருந்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களா இருக்கிறீங்க, 3 to 5 years ஆர் 4 years ஆர் 5 years இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை பேரண்ட்டாக இருக்கிறீங்க, இல்லை யூ ஆர் பீயிங் எ டீச்சர், ஹவு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இஸ் தட் சவுண்ட் இஸ் எனஃப்? நோ, வி நீட் an action ஆஃப் த லெட்டர். த ஆக்ஷன், அந்த சவுண்டை சொல்லும்போதே we need the action for that particular letter. ஸோ இப்போ நான் இப்படி பண்ணேன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக தெரியும். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணுறேன். நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. என்னோட யூ வாட்ச் மை ஹேண்ட். இப்போ தெரியுதா? could you able to sound it? கமான், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள்.
இது ஒரு லெட்டரோட சவுண்ட். இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எஸ் தெரியுதா என்னோட கையில்? ஸோ இதுதான் ஆக்ஷன். இங்கே ஆக்ஷன் கொடுத்துருக்கேனா நான்? இங்கே ஆக்ஷன் இருக்கா? இந்த ஆக்ஷன் இருக்கா? இந்த ஆக்ஷன் நீங்கள் பண்ணணும். ஒரு லெட்டரோட சவுண்ட். அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அப்படிலாம் சொல்லக்கூடாது. தட்ஸ் எனஃப். அந்த பல்லுக்கு இடையில பிட்வீன் தட் டீத் அண்ட் த டங் ஹேஸ் டு டச் த டீத். அந்த நம்மளுடைய நாக்கு அந்த பல்லில் போய் ஒட்டணும். அவ்வளோதான். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பிக்சர் பார்க்குறீங்க, ஒரு ஸ்னேக்கோட பிக்சர் பார்க்குறீங்க. ஐ ஹவ் கிவன் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப். ஸோ weave hand like a snake making S shapes while saying இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் ஓரளவுக்கு வாசிக்க தெரிஞ்சவங்க இருப்பீங்க. இப்போ யூ கேன் ரீட் தட், நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் எனக்கு இங்கிலீஷே தெரியாது சார், இந்த லெட்டரோட சவுண்டை தான் இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. த நேம் ஆஃப் த லெட்டர் இஸ் எஸ் அண்ட் த சவுண்ட் ஆஃப் த லெட்டர். ஒரு பாடல் பாடுறதுக்கு நமக்கு அதனுடைய வரி தெரியணும், அதுக்கு எல்லாம் தெரியணுன்றதில்ல. ஒரு மியூசிக் இருந்தால் போதும், நாம் அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கலாம். சார் நான் அந்த பாட்டை பாடணுமா சார்னா, கண்டிப்பாக அந்த பாட்டை நீங்கள் பாடணும். யூ ஹாவ் டு சிங் தட் சாங் இஃப் யூ வாண்ட் டு பி குட் இன் ஃபோனிக்ஸ். நம்பர் 1 த நேம் ஆஃப் த லெட்டர் எஸ். நம்பர் 2 த சவுண்ட் ஆஃப் த லெட்டர். அவ்வளோதான். இப்போ யூ ஆர் ஜஸ்ட் லுக்கிங் மை ஸ்லைட். அதில் பார்த்தீங்கன்னா கீழே த ஸ்னேக் இஸ் இன் த கிராஸ். த ஸ்னேக் இஸ் இன் த கிராஸ். த ஸ்னேக் இஸ் இன் த கிராஸ் அப்படின்னு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹவு டு சிங் தட் சாங்? நவ் ஐ எம் கோயிங் டு பிளே த சாங். யூ ரிப்பீட் இட் so many times and then you just listen the song. You will get excited on singing that song. My dear viewers, please do understand, இந்த பாட்டை ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணி கேட்கணும். அப்போ தான் you will be very good in English. Please do understand, if you want to learn English, you must learn only through English. இப்போ கொஞ்ச நாள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தமிழில் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவேன். நீங்கள் வியூவர்ஸாக வரும்போது கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கும் போதே யூ வில் பி அல்டிமேட்லி வில் பி வெரி குட் இன் இங்கிலீஷ். யூ ஆர் கோயிங் டு பி, அண்ட் ஐ எம் அஷ்யூரிங் யூ. இப்போ நம்ம அந்த சாங்கை ப்ளே பண்ணுவோம், நல்லா கேளுங்க. The snake is in the grass, the snake is in the grass, the snake is in the grass. என்ன சார் அப்படியே உட்காந்துருக்காரே, சார் பாடலையேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்ஸ் அகேன் ஐ எம் பிளேயிங் த சாங் ஃபார் யூ. The snake is in the grass, the snake is in the grass, the snake is in the grass. இப்போ could you able to understand? அந்த சவுண்ட் வரும்போது ஆக்ஷன் செய்யணும், அந்த பாம்போட ஆக்ஷன் செய்யணும். ஏன் இந்த ஆக்ஷன் செய்யணும் அப்படின்னா, if you want to understand a particular thing, not only the sound is important, the action is very, very important. If you are a teacher, you must teach the student the name of the letter, the sound of the letter and the action of the letter. இந்த மூணும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா the student will never forget. Because my dear viewers, I have to unfold one secret to you. English is a foreign language. It is not our language, and so many people are having the mother tongue as English, and you see they don't know how to spell or how to read. நம்மளே தமிழில் பல வார்த்தைகளை வாசிக்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், கா இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்போம். கா வரிசை இருக்குது, ngா வரிசை இருக்குது, இருக்கா இல்லையா? அது மாதிரி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்போது only 26 letters. It is ruling the world. Every country has accepted English because it is very easy to communicate. If you know the sound and if you are very good in phonics, you can read. அடுத்த கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்தடுத்த லெட்டர் சொல்ல போகிறேன். நம்ம ஒவ்வொரு குரூப்பாக படிக்க போகிறோம். மேற்கொண்டு இப்போ I am going to teach you grammar also. Please get ready and join this Vasithuvam.
the 369 Tesla. And thank you so much. We will be back in an hour or two. Wish you all the best in success. Thank you.